எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு. அஞ்சலி பாப்பா வந்து தமிழை பார்த்தோன்னா கண்ணை திறந்துட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரெக்டாக எழில் வராப்பில் வந்தோன்னே வந்து இந்த வீட்டில் வந்து எப்படி வந்து இது கவினோட சிக்னேச்சர் ஆச்சே அப்படின்னு வந்து அந்த வீட்டில் வந்து எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. கவின் வந்து ட்ராயிங்லலாம் போட்டிருப்பாப்லே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அஞ்சலியும் சரி அபியும் சரி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாய்ஸை கேட்டோன்னே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் யாராவது கதவை தட்டினா திறக்கக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னோடனே சரின்ட்டு கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப மறுபடியும் வந்து இல்லை, இது நிச்சயமாக கவினும் அபியும் வந்து இங்கே தான் இருப்பாங்க, நம்ம ஓட்ட வழியாக பார்த்துருவோம், எதுக்கும் டோர் வழியானோன்னு பார்த்துடுறாங்க. நம்ம செம கோவத்தில் ஆயிடுறாப்புல. கதவை தட்டினோன்னே திறந்தோடனே செம ஃபைட்டு போடுறாங்க. செம ஃபைட்டு போட்டுட்டு ரெண்டு பேரையும் வந்து யாரை கேட்டு நீங்கள் வந்தீங்க இங்கே என்னன்னு, அஞ்சலியை வந்து காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் வந்து தமிழை அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்தோம் அப்படின்னு. அவளுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்னோன்னே, இல்லைப்பா அந்த பேட் அங்கிள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் தடுக்கணும் இல்லை அப்படின்னோன்னு, அதெல்லாம் தடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, வா, அவளுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மணமேடையில் வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு மாலையை தூக்கி கழுத்தில் போட்டு விட்டுட்டு சுடருக்கு போட்டுட்டு தாலி கட்டலான்ட்டு இந்த பக்கம் வராங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக செம மாதம் என்ட்ரி ஆகிறப்பல எழில் வந்து ஃபைட் போடுறதுக்கு அடித்தப்ப அப்போ தான் வந்து அபி ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, தமிழ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்காக தான் வந்து அந்த வேலுவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலன்னா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் வேலு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம கோவத்தில் வந்து எழில் வந்து செம ஃபைட்டு போடுறாங்க. ஃபைட்டு போட்டு சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலுக்கு வந்து எட்டி மிதி மீச்சிட்டு, இங்கே வர்றா, நீ அடிக்கடி என் லைனில் கொடுக்க வர அப்படின்னு வேலு சொன்னேன். யார் வரா, நீ வந்து என் பசங்களை வந்து மிரட்டியிருக்க பார்த்தியா, இன்னொரு தடவை என் பசங்கக்கிட்ட வந்து இப்போ தொடணும்னு நினச்சாலே உன்னை தொலைச்சி நான் அவங்களுக்காக தான் வந்தேன் தவிர மற்ற எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு போகலாங்கிறப்ப அபி வந்து வா போகலாம், நீ வந்தால் தான் வந்து அஞ்சலி பாப்பா வந்து சரியாவா அப்படின்னு டாக்டர் எல்லோரும் சொல்கிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து மனோகரி வந்து பார்க்குறதுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க. எப்படி இவள் வந்தா, இவெல்லாம் வந்திருக்கக்கூடாது, இந்நேரம் மேரேஜ் ஆகிருக்கணும்னு பார்த்தா இந்த வேலு சொதப்பிட்டான்ல, முதல்ல இவளை உள்ளே பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக விடக்கூடாது அப்படின்னு மனோகரி வந்து சொல்கிறப்ப வந்து கனவழி பாட்டு, இங்கே பாரு, நானே அப்போடா இப்போ தான் வந்திருக்கா, சந்தோஷமாக வந்து அஞ்சலியை வந்து ஒன்றும் பிரச்சனை எல்லாம் சரியாக போய்டுன்னு நினச்சா நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவியா, நவுறு, என் பேத்தி விஷயத்தில் யாருக்கிட்டையும் நான் முடிவு எடுக்க மாட்டேன், மரியாதை நவுறே இல்லை, என்ன சொல்லுவேன் அப்படின்னு மிரட்டினோன்னே நவுந்துடுறாங்க. நவுந்ததுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து போயிடுறாங்க. நம்ம வந்து தமிழ் போனதுக்கப்புறமேட்டு பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே வந்து கனகொலி பாட்டி, மனோகரி, பசங்க ரெண்டு பேர், அப்புறம் வந்து எழிலும் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து பக்கத்தில் நின்று உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. செம்ம எமோஷ்னலாக, அஞ்சலி, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, சூழ்நிலை, உன்னை விட்டு பிரிஞ்சாலுமே எப்போதுமே ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, நான் தான் தமிழ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் பக்கத்தில் தான் இருக்கா அண்ணன் அபியும் சரி கவினும் சொல்கிறாங்க, எந்திரி பாப்பா, அஞ்சலி செல்லம், பாரு, நீ கேட்டெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டால் உன்னை பார்க்குறதுக்காகவே தமிழ் வந்திருக்கா, நீ வந்து உன் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்திரிக்கணும், எந்திரிச்சாதான் நம்மெல்லாம் விளாடலாம், என்னை முதல்ல புரிஞ்சுக்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு, இனிமேல் உன்னை விட்டு எப்போவுமே பிரிய மாட்டேன்ட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தமிழ் அழுதுகிற கண்ணிலேருந்து வர்ற தண்ணி வந்து அழுக வந்து கரெக்டாக கையில் படுது. நம்ம அஞ்சலி கையில் பட்டோன்னே வந்து கையெல்லாம் லைட்டாக மூவ் ஆகுது. இதை பார்த்தோன்னே எழிலும் சரி கனகொலி பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க, செம எமோஷன் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். மெதுவாக கையை நவுத்தி வந்து கரெக்டாக சுண்டி விரலை பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா. அவ்வளோதான்டா செல்லம், எப்படியாவது உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை கண்ணை திறந்து பாரு செல்லம், பாரு அப்படின்னு வந்து அஞ்சலி பாப்பா எந்திரிங்க, வாங்க நம்ம வந்து விளாடுவோம், அப்பாவுக்கு தெரியாமல் வந்து உனக்கு நான் ஐஸ்கிரீம்லாம் நிறையா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. லைட்டாக வந்து கண்ணை வந்து திறக்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.